அட பாவியலா, கையும் களவுமா மாட்டியும் கூட கான்ஃபிடென்ட்டாக சமாளிக்கிறாங்க சார். இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறாங்களே சார். வீடியோவில் நீங்கள் தானே வாங்கி அண்ணி கையில் கொடுத்தீங்க, அண்ணி செலவுக்கு இருக்கட்டும் சொல்லி சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த வீடியோவில். வேணும்னா ஒரு தடவை நீங்களே போட்டு பாருங்களேன். இதில் என்ன பண்ணிட்டாங்க, இது திமுக செஞ்ச சதி. எது, சொந்த காசை போட்டு உங்களுக்கு கேஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட அவ்வளோ வச்சுருக்கிறாங்களா என்ன? எவன் எடுத்து கொடுத்தது? நீங்கள் வாங்க, அதாவது திமுக செஞ்ச சதியாக கூட இருக்கலாம். அது எப்படி இருக்கலாம்னா, கொடுக்குறத எடுத்து போட்டு விட்றான்னு சொல்லி அவனை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வாங்கினது உண்மையாக இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் சார். வேறு எதுவும் வேண்டாம் சார். 1,30,000 ஒப்பந்ததாரரிடம் லஞ்சமாக வாங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் போட்டாங்க. இதில் சில பேருக்கு டவுட்டு, எப்படா இன்னும் உள்ளாட்சி தேர்தலே நடக்கல, அதுக்குள்ளே எப்படி தாவேக்காக்காரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆனார்? அவர் ரசிகர் மன்றமாக இருக்கிறப்போ உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிச்சாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு மேலே ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்றது தெரியல. அந்த 100 பேரில் அண்ணனும் ஒருத்தராக இருந்திருப்பார். அதில் அண்ணன் மேலே இருக்கிற அந்த பாசத்தில் அவரை ஊராட்சி மன்ற தலைவராகவும் ஆக்கியிருப்பார். அண்ணன் இப்போ மேடைக்கு மேலே ஏறி நின்று ஐயா விஜய் கத்திக்கிட்டு கிடக்கிறாப்புல, ஊழல் ஒழிஞ்சிருச்சு, லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு, மக்கள்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்கோ. இதை நான் சொல்லலை, அவர் தான் சொன்னார். அவர் சிம்பாலிக்காத பின்னாடி ஃபோட்டோ வந்தால் இப்படி கையை இப்படி வீசி வச்சுருக்கிறாப்புல அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள், அவரோட ஃபோட்டோ, விஜய் சாரோட ஃபோட்டோ இப்படி இருக்குது. அதாவது என்னென்னா, வர்றப்போ எல்லோரும் இப்படி நல்லா வாங்குங்க அப்படின்ற மாதிரி அவர் கையை வீசி சொல்கிற மாதிரியே இருக்குது. இதில் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் நேக்கா விஜய் சாரையும் இழுத்து விடுறாரு. அதாவது என்னையும் விஜய் சாரையும் தப்பாக பேசுகிறாங்க. யார் உங்களை தப்பாக, விஜய் சாரை எங்கே யார் தப்பாக பேசுனா? அவர் கையில் வாங்கினாருன்னு சொன்னாங்களா, இல்லை அவருக்கு பங்கு போகுதுன்னு சொன்னாங்களா? தாவேகா கட்சியை சேர்ந்தவர் விஜய் சார் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வெக்கமே இல்லாமல் இவங்க இப்படி எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்களே, நல்லா கல்லா கட்டுறாங்களே அப்படின்னு தான் சொல்லணும். அப்படித்தானே சொல்லணும், வேறு எதுவும் சொல்லணுமா என்ன? இதில் திமுக செஞ்சு அதை நல்ல பேரை கெடுக்கிறதுக்கு, எங்கள் வளர்ச்சி பிடிக்காம உங்கள் வளர்ச்சி, நீங்கள் யார் முதல்ல நின்று, அதை உங்களை விடுங்க, நின்ன எம்எல்ஏ அமைச்சர் இவங்களை என்ன இப்போ வளர்ச்சியை அடைஞ்சிட்டார், என்ன செஞ்சு வளர்ச்சி அடைஞ்சா? விஜய்ன்ற அந்த ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னா நீங்கள்லாம் யார்? இப்போ எங்கே கொண்டு போய் மூஞ்சிய வச்சு சார் ஓட்டு போட்ட ஒருத்தருக்குமே தெரியாது யார் ஏரியா எம்எல்ஏன்ட்டு. போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் தான் ஜெயிச்சுட்டாரா இவர் தான் எம்எல்ஏவா அப்படித்தான் சார் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவில் அழகாக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக அண்ணன் சொல்லியிருக்கிறாரு என்னன்ட்டு. அட போட்டு விட சொல்கிறேன் போடா, அவன் அந்த பணத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த பணத்தை கொடுத்தவர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு, அண்ணன் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. டேய் நீ நம்ப மாட்டியா, நான் சொல்லிட்டேன்டா. அதாவது என்ன அர்த்தம்னா, வர வேண்டியது வந்துருச்சுல்ல, இனிமேல் உங்ககிட்ட போயிட்டு ஏதாச்சும் வம்பு பண்ணுவேண்ணா, இனிமேல் நான் குறுக்க நிற்பேனா, அதான் கொடுத்துட்டிய, இனிமேல் உனக்கு எல்லாமே ஒரே இதுதான், எங்கேயும் எந்த தடையும் கிடையாது, சேர்ந்துடும், நான் சொல்கிறேன் நீ போ, தெளிவாக சொல்கிறாப்புல. இதில் இவர் கடன் எல்லாம் கொடுத்தாப்புலையா, அதான் கான்ட்ராக்டருக்கு கடன் கொடுக்குற கவுன்சிலரை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். எப்படி ஃப்ரீயாக என்னாமா வளர்கிற பிள்ளையாச்சேன்னு சொல்லி எடுத்து கொடுத்தியலா, இல்லை வட்டிக்கு எதுவும் போட்டு கொடுத்தியலா, ஒன்றுமே சொல்லாமல் வாங்கிக்கிட்டியல. அதாவது கொடுத்த கடனை வாங்குறாத, இவ்வளவு கொடுத்துருக்க, இவ்வளோ வாங்கியிருக்க, அதாவது பேலன்ஸ் இவ்வளவு இருக்குது, இல்லாட்டி இதோட முடிஞ்சு போச்சு, ஏதாச்சும் ஒரு விவரம் சொல்லுவாங்கல்ல. கைக்கு காசு வந்த உடனேயே நாங்கள் அதை விட்டுறோம், அதாவது உனக்கு பணத்தை ரிலீஸ் பண்ணிடுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்டர் சங்கம் ஒன்று பயங்கரமான ஒரு பேட்டியை கொடுத்து, மாநகராட்சியில் ஒத்த பைசா கொடுக்காம எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டாங்க, எங்ககிட்ட எந்த காசு வாங்கலை, ஊழல்ன்றது 1% கூட இல்லை, எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. கொஞ்சம் அப்படி இந்த ஏரியாவுக்கு அதை நம்புறீல்ல, அதை நம்புறீங்களா இல்லையா? அதை எல்லாரும் நம்புகிறேன், ஏன்னா அவங்களே சொல்லிட்டார். இப்போயும் அதே கான்ட்ராக்டர் எடுத்து வந்தாயா சொல்கிறேன், அவர் தான் சொல்கிறேன். அந்த வீடியோவை எடுத்ததே அவர் தான். அந்த வீடியோ எடுக்கிறப்ப எல்லா இடமும் விஜய் சார் படத்தை மாட்டி வச்சுக்கிட்டு வேலையை மட்டும் ரொம்ப தெளிவாக பார்த்தது. இப்போ உடனே விஜய் சாரை உள்ளே எடுத்து போட வேண்டியது. தாவேகா கட்சிக்கு கெட்டப்பேர் எடுக்கிறதுக்காக இவங்கெல்லாம் திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க. அவங்க சொல்கிறதுப்பா, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் காசு வச்சுக்கிறதுக்கு திமுக காரணம், உங்கள் கல்யாணம் நடந்தது திமுக காரணம், தாவேகா ஜெயிச்சதுக்கு திமுக காரணம், தாவேகா ஆட்சி அமைச்சதுக்கு திமுக காரணம், விஜய் சார் இன்னைக்கு நல்லா இருக்கிறாருன்னா திமுக சொல்லு,
என்ன யார் இப்போ கேட்க போகிறா? இல்லை சார் இவ்வளோ தூரம் அவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரிக்கலாம்ல. அதான் இப்போ கடன் கொடுத்தேன்றீங்கள, கடன் கொடுத்ததுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? நான் கொடுத்தேன்னு சொல்கிறீங்களே, கொடுத்ததுக்கு நீங்கள் ஏதாச்சும் நோட்டு போட்டு எழுதி வச்சுருக்கீங்களா? சும்மா சார் ஒன்றுமே சொல்லாமல் சொந்தக்காரங்க கூட இப்போ கையெழுத்து இல்லாமல் வாங்க மாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க எந்த இடத்துலையும். இவர் சும்மா தூக்கி கொடுத்தாராமா? இல்லை நமக்கு தெரியல சார். இப்போ இந்த ஊழல் இந்த ஒரு இடத்துல தான் இல்லை, அதாவது எங்கேயுமே இல்லைன்ட்டாங்க. ஒன்றும் இல்லை, இந்த அரசாங்க வக்கீல் அந்த அந்த அரசாங்க வக்கீல் ஆடுதிருவனான அரசாங்க வக்கீல் ஆக்குனது யார்? எந்த தகுதியின் அடிப்படையில் நேர்மையாக பண்ணாங்களா? புரியலை. இதுக்கும் திமுக தான் காரணம். இன்னொன்று சொல்கிறேன், போக்குவரத்து துறை இருக்குல்ல, போக்குவரத்து துறை, அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் ஆவணி பஸ் லைசன்ஸுக்கு 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி வாங்கினீங்க 3 லட்ச ரூபா வாங்கினாங்க, நான் இப்போ வரும் 2 லட்சம் தானே கேட்குறேன். இது அட்வொகேட் டீமை கீழே கால் சென்டர் மாதிரி வச்சுக்கிட்டு ஃபோன் போட்டு கன்வின்ஸ் வேறு பண்ணுறாங்களா. இந்த இன்சூரன்ஸுக்கு லோனுக்கெல்லாம் கேட்பாங்களா, ஃபோனை போட்டு அண்ணே வாங்க, வந்த வேகத்தில் திரும்ப போயிடலாம், வரும்போது கட்டோடு வாங்க, போகிறப்ப நீங்கள் நோட்டோடு போயிடலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனை, பர்மிஷன் நோட்டோடு போயிடலாம், எந்த பிரச்சனை. இதை நான் சொல்லலை, இதுவும் வந்தது. இதை விட ஒன்று ரொம்ப தெளிவாக 2 பக்கத்துக்கு எழுதியிருந்தாங்க. கால்நடைத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அந்த கால்நடைத்துறை அமைச்சர் வந்தால் லட்டோட வர்றதா இருந்தால் என்னைய பார்க்க வா, இல்லாட்டி என்கிட்டயே நீங்கள் வராதீங்க, எனக்கு லட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அங்கே எடுத்து வந்ததா பேச்சு. அதுக்கப்புறம் இப்போ 10 சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்திருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்திருக்கு, பல அரசாங்க ஸ்கூலை இழுத்து மூடிட்டு இதையெல்லாம் எடுக்கிறார். இதில் வேறு அருண்ராஜ் ஐயா ஒரு 8000 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுமதி கொடுத்துருக்கதா ஒரு பேச்சு. நான் அங்கேலாம் இதெல்லாம் ஒரு பேச்சு, வேறு எதுவும் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த போக்குவரத்து துறை, கால்நடைத்துறை, இந்த இப்போ வந்தது இந்த டெண்டர் மேட்ரு, ஒப்பந்த ஊழியம், இது அத்தனையுமே காசு வாங்கியிருக்காங்க, கேட்டிருக்காங்க அப்படின்றது வெளியில் கசிஞ்ச செய்திகள். இது அத்தனையும் ஓப்பனாகவே எல்லாத்தையும் பேசியிருக்காங்க, யாரும் ஒழிச்சு மச்சலாம் பேசலை. அதான் இப்போ ஒரு அமைச்சர் பொடியை நசுக்கிவிட்டு மாத்திரையை நசுக்கிறேன்னாப்போ, அதுவும் குழந்தைக்கு கொடுக்கறதுக்கா, அதையே நம்பின ஊர் சார் இது. இப்போ இவரை என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க ஒரே வார்த்தையாக சொல்லிடுவாங்க, இது எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ ஆக்ஷன் எடுப்பாங்க, நம்ம டிவேக் உள்ளே வரும், லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளே வரும், இதுக்கு கணக்கு கேட்பாங்க, கேஸு ஃபைல் பண்ணுவாங்க, விசாரணை போவோம். எந்த கேஸுக்கு இது வரைக்கும் விசாரணை போயிருக்கு? எந்தெந்த கேஸு? வைகுந்த எம்எல்ஏ இன்னமும் எவ்வளவு சௌரியமாக இருக்கிறாப்புல யோசிச்சு பாருங்கள். அவர் நல்ல சாலியாக தான் இருக்கிறாப்புல, அவர் மேலே இல்லாத கேஸா? அவர் மேலே அதான் ஏகப்பட்ட பொம்பளை கேஸுலேருந்து போதை கேஸு வரைக்கும், நிறைய பண கேஸு வரைக்கும் ஏகப்பட்டது. ஆளுக்கு அவர் மேலே என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு ஒரு 8 இது வரைக்கும் பார்த்துருப்பாரா விஜய் சார்? இது எல்லாம் ஆனால் நல்லா கேட்டவங்க போவார். இப்போ அடுத்து ஏதாச்சும் ஒரு மீட்டிங்னா நல்லா விஜய் சார் போயிட்டு எந்த இடத்துலையும் லஞ்சம் வாங்கலை, கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஆட்சி இது சொல்லிட்டு அவர் போயிடுவார். இங்கே கொடுக்கலாம் அப்படின்னா வர வேண்டியது எதுவுமே வராது. அவன் பணத்துக்கு அதான் என்னென்னா, இப்போ இந்த காசை கட்டினாத்தான் அவன் அந்த போட்டு அந்த ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அவன் செலவு பண்ணியிருப்பான், அந்த காசை ரிலீஸ் பண்ணுவாங்க. அவன் போயிட்டு யாருக்கிட்ட கேட்க, அதிகாரிகளை விடுங்க சார், உங்கள் கட்சி ஆளுக பண்ணுற அலுப்புகளை கொஞ்சம் பாருங்கள் சார், அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து என்ன ஏதுன்னு கவனிச்சிங்கனாலே போதும். அதாவது எந்த இடத்துலையும் கட்சிக்காரங்க தலையீடு இருக்கக்கூடாது. அவங்க பாய் போட்டு படுத்து கிடக்குறாங்க போல எல்லா இடத்துல. இனிமேல் ஒன்றுன்னா வெளில வரும், ஒவ்வொருத்தராச்சும் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்க மாட்டாளான்றதெல்லாம் அடுத்து வாங்கியிருப்பாங்க. என்ன மேட்டர்னா, வெளியில் இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரிஞ்சுக்க, இப்போ அடாவடியாக பிடிச்சி வாங்கியிருப்பாங்க. விஷயம் அதுதான். அதாவது அண்ணன் சொல்லிட்டாரு வாங்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. அண்ணன் அவர் சொன்னார்ரா, அவருக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, எனக்கு இங்கே அவர் சொல்லிட்டு போயிட. செலவு பண்ணுறது யார்? நாளைக்கு இடைத்தேர்தல் வருதும்பாங்க, உள்ளாட்சி தேர்தல் வருதும்பாங்க, ஒவ்வொருத்துக்கும் உட்காந்து நாங்கள் உருவோமா எங்கள் சொந்த பணத்தில்? இல்லை சார், நியாயமாக அதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி சார். அது அவனுக்கு உள்ளுக்குள்ளே உறுத்தம் இல்லை, நம்ம காசு போடணும், நம்ம செலவு பண்ணணும், இதையெல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம அவன் எப்படி வசூல் பண்ணுவான்? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அவன் எப்படி வசூல் இல்லை, இருக்கிறப்பயே எல்லாத்தையும் விட்டு உத்தமனாக உட்கார்ந்ததுக்கு அவங்க என்ன இழிச்ச வாயங்களா?
இல்லை சார், எல்லாரும் ஏதாச்சும் ஒரு பிளானோட தான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வர்றவன் ஆஃபீஸில் உட்காந்து வரவு செலவு கணக்கு பார்ப்பானா சார்? இப்போ ஸ்கூலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த வட்டி கணக்கு பார்க்குறவனுக்கும் பாடம் எடுக்காமல் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எவ்வளவு எம்எல்ஏஸ் இறங்கி நின்று இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதமாக ஏகப்பட்ட ரீலை எடுத்து தள்ளிக்கிட்டு இருந்தா எல்லாரும் பண்ணால, இன்னைக்கு யார் பண்ணுறா? எங்கே இருக்காங்க? எவ்வளவு எம்எல்ஏ நியூஸு வெளியில் வருது. ஐயா ரீல்ஸு போடக்கூடாதுன்னு சொல்லலை, தேவையில்லாத பைத்தியக்காரத்தனமான ரீல்ஸை போடக்கூடாது, அதாவது அவங்க பெருமை பேசுகிறதான் போடக்கூடாதுன்னு சொன்னதை தவிர அவங்க சேவை செய்கிறத எடுத்து போடக்கூடாது யாருமே சொல்லலை. ஒரு எம்எல்ஏ சாக்கடை இறங்கி சுத்தம் பண்ணாங்க ஒரு பேச்சுக்கு, ஒரு எம்எல்ஏ உண்மையிலேயே ஆய்வுனா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆய்வு போகிறாங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், எங்கேயாச்சும் ஏதாச்சும் இது வரைக்கும் நடந்தது? எல்லாம் இவங்க பேசுறது இவங்க பெருமைக்கு இவங்களோட அந்த இதை பப்ளிசிட்டிக்காக பண்ணது தானே தவிர பப்ளிக்குக்காக இது வரைக்கும் எதுவும் பண்ண மாதிரியெல்லாம் எது மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட இவங்க இல்லைன்றாங்க சார். பண்டைய ஆற்றவே மாட்டேன்றாங்க. ஸ்ட்ராங்கர், உறுதியாக நில்லு, கான்ஃபிடென்ட். விஜய் சார் சொல்லுவார்ல கான்ஃபிடென்ட், அந்த கான்ஃபிடென்ட்டை உண்மையிலே களவாண்டவங்கள்ட்ட தான் நான் பார்க்குறேன். இது இல்லைன்னு சொல்லி அவங்க கேஸ் அதாவது இது ஒரு பெரிய அலிகேஷன் சார். நியாயமாக அந்த ஊராட்சி மன்றத்தில் என்ன பண்ணும், எனக்கு கொடுக்க வேண்டிய காசை இவன் கொடுக்காம போயிட்டான், அதாவது அதைத்தான் கொடுத்துருக்கான், அதை கொடுத்துட்டு நான் ஏதோ லஞ்ச காசை கொடுத்தேன்னு சொல்லி என்னையே போட்டு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியாயமாக அவங்க மேலே கேஸை போடணுமா போடக்கூடாதா? குறைஞ்சபட்சம் அதான் அவர் இந்த காசை கொடுத்தேன் அவன், ஏன்னா அங்கே கேஸுக்கு போனால் கேட்பாங்கல்ல, ஏப்பா நீ கொடுத்தேன், நீ என்னப்பா ஆதாரம், ஒன்றுமே இல்லாமல் கொடுத்தேன், ஒத்துக்குவாங்களா? எதுவுமே நான் எழுதாமல் கொடுத்துட்டேன், எழுதி வாங்கிக்காமல் கொடுத்துட்டேன், ஒத்துக்குவாங்களா? வேறு ஏதாச்சும் ஒரு ஆதாரம், அவன் கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்குப்பா, அவன் அமிச்சதுக்கு. 2வது அவன் அமிச்ச உடனே நீனும் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க, மேட்ச் ஆகுதுல்ல, கேட்பாங்கல்ல. இதுதான் எனக்கு என்னன்னா, ஊராட்சி மன்ற தலைவரே இந்த ரேஞ்சு 1.5 லட்சம் ரூபா கேப்பா. இந்த அமைச்சர்கள் இல்லைப்பா சொல்கிறேன், அவங்கவுங்க மதிப்பு தெரியாமல் எம்எல்ஏ மதிப்பே நமக்கு இன்றைக்கி தானே தெரிஞ்சிருக்கு 30 கோடின்ட்டு சொன்னாங்கல்ல. அமைச்சர்கள் மதிப்பெல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்கோ